வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இரவு உழைப்பாங்க, பகல் உழைப்பாங்க, எந்த வேலையும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, கிடைக்கிற வேலையை செய்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடும். வெளியிலேருந்து பார்க்கும்போது அவருக்கு என்னப்பா இரவும் உழைக்கிறாரு, பகலும் உழைக்கிறாரு, அவருக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது, நல்லா சம்பாதிப்பார் அப்படின்ற மாதிரி வெளித்தோற்றமாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகரோட வீட்டில் பஞ்சம் தலை விரித்து ஆடும். இரவு உழைப்பார், பகல் உழைப்பார், கையில் காசு இருக்காது, ஆனால் உழைப்பாளியாக இருப்பார். மற்றவங்களுக்கு 5 பைசா துரோகம் பண்ணியிருக்க மாட்டார். தன்னோட உழைப்பை நம்பியே அதில் என்ன வருமானம் வருதோ அதை வச்சே வாழ்ந்துருப்பார். அந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தை பற்றி பெருசாக கற்பனையோ கனவுகளோ இருக்காது. இன்றைக்கி இவ்வளோ கிடைச்சிருக்கா, இதை வச்சு நம்ம இன்னைய பொழுதை ஓட்டுவோம் அப்படின்றது தான் அவரோட நோக்கமாக இருக்கும். மறுநாளைக்கு அவர் வேலைக்கு போனால் தான் வாழ்வாதாரமாக இருக்கும் அப்படின்ற கண்டிஷனில் கூட அவரோட அந்த ஜாதகரோட முயற்சி ஒன்றும் பெருசாக இருக்காது. வேலை கிடைச்சா செய்ய போகிறாரு, இல்லைன்னா பட்னியாக இருந்தோட படுத்து கிடப்பார். இந்த மாதிரியெல்லாம் ஊருக்குள்ளே நிறையா ஜாதகர் இருப்பாங்க. தன் தாய் தகப்பனுக்கும் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க, தன்னோட மனைவிக்கும் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டார், தனக்கும் தேவையானதை செஞ்சுருக்க மாட்டார், தன் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சுருக்காருன்னா அதுவும் செஞ்சுருக்க மாட்டார். தன் குழந்தைங்களுக்கு அவரால் ஒரு 10 பைசாவோட பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு மனிதனை வாட்டி வதைக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகரோட பையனோட ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு வலுப்பெற்று உக்காந்துருக்கும். 9ஆம் இடத்துல ராகு வலுப்பெற்று உக்காந்துருக்கு அப்படின்னா 9ஆம் இடத்துல ராகு சுயசாரம் ஏறி இருப்பார். எந்த ஜாதகரோட ஜாதகத்தில் ராகு சுயசாரம் ஏறி 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கோ அவங்களோட தகப்பனார் இவருக்கு 1 பைசா கூட செலவு பண்ணியிருக்க மாட்டார். தகப்பனாருக்கும் இந்த ஜாதகருக்கும் எளியும் புண்ணியமாக தான் இருப்பாங்க. தகப்பனாரால் ஜாதகருக்கோ, ஜாதகரனால் தகப்பனாருக்கோ எள்ளளவு எள்முனை அளவு கூட பிரயோஜனம் இருக்காது. சரி, இது இப்படியே படிச்சுன்னா தகப்பனாருக்கு வயசாகுது, அவருக்கான நன்மைகளை செய்யணும்ல. வயசாகும் இளம் வயதில் அவர் உழைச்சி சம்பாரிச்சிருப்பார். ஏஜான பிறகு என்ன பண்ணுறது, இந்த பையன் தானே தகப்பனாருக்கு ஏதாச்சும் செய்யணும். அப்போ இந்த ஜாதகம் கிளியர் ஆகி இவங்க நல்ல முறையில் இருந்தால் தான் தகப்பனாருக்கு எதுவும் செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ர தெய்வமான காளிக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ராகு வேளையில், ராகு காலத்தில் பாலாபிஷேகம் செய்யணும். பாலாபிஷேகம் செய்துவிட்டு அந்த பாலில் தீர்த்தமாக வாங்கி அந்த ஜாதகர் அப்பா இவங்க 2 பேருமே ஆளுக்கு கொஞ்சமாக குடிக்கணும், உள்ளுக்கு சாப்பிட்ணும். பிறகு அந்த காளிக்கு படசல் போட்டு செவ்வரளி மாலை சூட்டி ஜாதகர் பேர்லேயும் ஜாதகரோட தகப்பனார் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிக்கணும். இதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணுறதுக்கு முன்னாடியே 3 எலுமிச்சம்பழம் மகா காளின்னு சொல்லக்கூடிய அந்த உக்கிர தெய்வ காளிக்கு 3 எலுமிச்சம்பழத்தை படசலாக வச்சு, படசல் முடிஞ்ச பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் 1 பூஜை அறையிலையும் பாக்கி 2 தகப்பனாரும் ஜாதகரும் ஆளுக்கு 1 ஜூஸ் போட்டு குடிக்கணும். இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்கணத்துக்கு திரிகோணத்தில் இந்த ராகு பகவான் வரும்போது செய்யணும். அதாவது லக்கணத்துக்கு வரும்போதும், இல்லை லக்கணத்துலேருந்து 1, 5, 9 இருந்தாலும், அல்லது அந்த ராகுக்கு 1, 5, 9 திரிகோணத்தில் திரும்பவும் ராகு கோச்சாரத்தில் வரும்போது இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா 100% நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். செஞ்சு பாருங்கள், பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.